வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பிரஜாஹிதா அறக்கட்டளையுடன் இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான UPSC பயிற்சியினை அறிமுகம் செய்தது. இந்திய சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் UPSC பயிற்சியான SCTU என்று அழைக்கப்படும் சேதுவை அறிமுகப்படுத்தியது. இதற்கான செய்தியாளர் சந்திப்பு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. அப்போது பேசிய பிரஜாஹிதா அறக்கட்டளையின் இயக்குனர் சூரஜ் சந்தோஷ்குமார் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: ஆகஸ்ட் 15 முதல் துவங்கப்படும் இந்த திட்டமானது இந்தியா முழுவதிலுமிருந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான 30 முழு நிதியுதவி உதவித்தொகைகளுடன் துவங்கப்படும். இதன் மூலம் அடுத்த 4 ஆண்டுகளில் இந்த திட்டமானது 400 உதவித்தொகைகளை வழங்குவதன் நோக்கமாக கொண்டு விரிவுபடுத்த முடியும். முதல் தொகுதிக்கான தேர்வு செயல்முறையின் ஒரு பகுதியாக நாடு தழுவிய உதவித்தொகை நுழைவுத் தேர்வு ஆகஸ்ட் 30, 2025 அன்று இந்தியாவில் உள்ள அனைத்து சங்கர் ஐஏஎஸ் அகாடமி மையங்களிலும் நடத்தப்படும். இது பல மாநிலங்களை சேர்ந்தவர்கள் பங்கேற்க சம வாய்ப்பை உறுதி செய்யும். நீண்ட காலமாக மாற்றுத்திறனாளி என்ற காரணத்திற்காக அவர்களின் திறமைகள் மதிப்பற்றதாக உள்ளது. அந்த குறையை போக்கவே SCTUவை அறிமுகப்படுத்தி டிஜிட்டல் மூலமாக பயிற்சி அளிப்போம் என்று கூறினார். அவரை தொடர்ந்து பேசிய சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் இயக்குனர் டாக்டர் வைஷ்ணவி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: இந்த திட்டம் முதல் ஆண்டில் ஆன்லைன் முறையில் செயல்படுத்தப்படும். இந்தியா முழுவதும் கவனம் செலுத்தி நாடு முழுவதும் உள்ள ஆர்வலர்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய அளவிற்கு பயன்பெற உறுதி செய்யும். சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் நிரூபிக்கப்பட்ட UPSC கட்டமைப்பிலிருந்து பிரெய்லி, பெரிய அச்சு, ஆடியோ மற்றும் திரைவாசகம் இணக்கமான மின்கற்றல் தொகுதிகள் போன்ற பாடத்திட்டங்கள் எளிய வடிவங்களில் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016 மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் தொடர்பான ஐநா மாநாடு வரையறுக்கப்பட்ட பாடத்திட்டங்களை IAS, IPS மற்றும் IRS அதிகாரிகள் உள்ளிட்ட வெற்றிகரமான அரசு ஊழியர்களை கொண்ட வழிகாட்டுதல் வலையமைப்பு உதவியுடன் பயிற்சிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார்.